ஓகே, நெக்ஸ்ட் காம்பவுண்ட் என்னது? அமோனியா. அமோனியாவோட ஃபார்முலா NH3. ஓகே, இந்த அமோனியாவோட ப்ரிப்ரேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அமோனியா வந்து ஃபஸ்ட் மெத்தடில் வந்து நம்ம ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் யூரியா மூலிமா நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் யூரியான்னு இது யூரியா கூட வாட்டர் ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். யூரியாவோட ஃபார்முலா என்னது? NH2CO NH2. ஓகேவா? அது கூட நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா உனக்கு அமோனியா அண்டு கார்பன் டை ஆக்சைடு உனக்கு ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் த ஃபஸ்ட் மெத்தட் ப்ரிப்ரேஷன் ஆஃப் அமோனியா. செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெபார்ட்ரியில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு அமோனியம் சால்ட் எடுத்து ஒரு பேஸ் கூட நம்ம ஆட் பண்ணுவோம். சரியா? என்ன இருக்குது பாருங்கள், அதாவது அமோனியம் சால்ட்டில் இருக்க அமோனியம் அயானாக உனக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறது, NH4+ வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து பேஸ் கூட நம்ம ஆட் பண்ணுறோம். பேஸ் வந்து உனக்கு பேஸ்னால் என்ன இருக்கணும்? OH இருக்கணும். ஸோ அந்த தான் உனக்கு ஃபஸ்ட்டு ரியாக்ஷன். அப்படி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உனக்கு அமோனியா ப்ளஸ் வாட்டர் உனக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள் கீழே உனக்கு இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அமோனியம் குளோரைடு ஒரு சால்ட் நம்ம எடுத்துக்கிறோம், அது அமோனியம் குளோரைடு. அது கூட கால்சியம் ஆக்சைடு அப்படின்ற ஒரு பேஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கால்சியம் குளோரைடு ப்ளஸ் அமோனியா ப்ளஸ் வாட்டர் உனக்கு கிடைக்கும். இது வந்து லெபார்ட்ரி மெத்தட். தென் இன்னொரு மெத்தடும் உனக்கு இருக்குது. இட் கேன் ஆல்சோ பி ப்ரிப்பேர்டு பை ஹீட்டிங் எ மெட்டல் நைட்ரைட் சச் அஸ் மெக்னீஷியம் நைட்ரைடு வித் வாட்டர். மெட்டல்ஸ் நைட்ரைடு வாட்டர் கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு உண்டான ரியாக்ஷன் உனக்கு கொடுத்துருக்காங்க. மெக்னீஷியம் நைட்ரைட் கூட வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் அமோனியா உனக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியலி மேனுஃபேக்சர்ட். அதாவது இண்டஸ்ட்ரியல் அப்படின்னா அதிகமான அளவு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், இண்டஸ்ட்ரியல் வணிக ரீதியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கேஸ் வந்து ஹைட்ரஜன் கூட நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஹேபர் ப்ராசஸ், அதுதான் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓவர் அயன் கேட்டலிஸ்ட், இரும்பை வந்து நம்ம கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் K2O பொட்டாசியம் ஆக்சைடு அலுமினியா தென் Al2O3 இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம் ஃபார் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் யூக்லிபிரியம். அதாவது யூக்லிபிரியம் அப்படின்னா நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. அமோனியா அந்த ஹேபர் ப்ராசஸோடது N2 + H2 gives 2NH3 அந்த ஃபார்முலா வர அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு என்ன ரிவர்சிபிள் ரியாக்ஷனாக உனக்கு இருக்கும். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜில் இருக்க இந்த ரியாக்ஷன் பாருங்கள், அதாவது நான் இங்கே அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள், அதாவது யூக்லிபிரியம் சிம்பிள், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் அண்டர்கோஸ் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அதாவது ஃபுல் ரியாக்ஷனில் இது இன்வால்வ் ஆகாது. நைட்ரஜன் ஹைட்ரஜனும் சேர்ந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பில் அமோனியா ஃபார்ம் ஆச்சுன்னா அமோனியா எகெயின் நைட்ரஜன் ஹைட்ரஜனாக வந்து உனக்கு டிசோசியேட் ஆகிடும். ஸோ யூக்லிபிரியமை சீக்கிரமாக ரீச் பண்ணணும் அப்படின்னு இது ஒரு யூக்லிபிரியம் ரியாக்ஷன். இது யூக்லிபிரியம் ரியாக்ஷனை சீக்கிரம் ரீச் பண்ணணுன்றதுக்காக நம்ம K2O அண்ட் Al2O3 நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணக்குள்ள உனக்கு அட் 750 கெல்வின் அண்ட் 200 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு சூட்டபிள் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் நம்ம கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அமோனியாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். In the actual process, the hydrogen is required from water gas and nitrogen from fractional distillation of liquid air. அதாவது இந்த அமோனியா ப்ரிப்ரேஷனில் நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் கேஸ்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். வாட்டர் கேஸோட ஃபார்முலா என்னது? CO+H2 பார்த்துருப்போம் இல்லை லாஸ்ட் இயரில். ஸோ அதுலேருந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மூலிமா இருந்து எடுக்கிற நைட்ரஜன், அதாவது லெசன் ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம் பாருங்கள், நைட்ரஜன் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் லிக்விட் ஏர். அந்த லிக்விட் ஏர்லேருந்து கிடைக்கக்கூடிய நைட்ரஜன், வாட்டர் கேஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஹைட்ரஜன், இது ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ், அதாவது ஹேபர் ப்ராசஸில் நம்ம அமோனியாவை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேவாம்மா? தென் வி கோ டு ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அமோனியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் எ கேஸ், அதாவது புஞ்சன்ட் ஸ்மெல்லிங் கேஸ். அதாவது புஞ்சன்ட் அப்படின்னா நெடியேறக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங் ஃப்ராக்ரன்ஸ் அதுக்கு இருக்குது. தென் இட் இஸ் லைட்டர் தென் ஏர். ஆனால் இது ஏரை விட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட். தென் இட் கேன் ரெடிலி லிக்விஃபைடு பை அட் 9 அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். அதாவது அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் நீங்கள் 9 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் நம்ம என்னவா மாற்றலாம்? லிக்விடாக மாற்றலாம். அப்படி நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற லிக்விடோட பாய்லிங் பாயிண்ட் வந்து -38.4 டிகிரி செல்சியஸ், -77 டிகிரியில் வந்து இது ஃப்ரீஸ் ஆகிடும்.
ஓகேவா. த லிக்விட் அமோனியா வந்து இட் ரிசம்பிள்ஸ் வாட்டர் போலவே இது ரிசம்பிள் ஆகுது. அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் மாதிரியே தான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. தென் இட் ஹைலி அசோசியேட்டட் வித் ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்ட். இது ஹைட்ரஜன் பாண்டில் உனக்கு இன்வால்வ் ஆகும். ஏன்னா நைட்ரஜன் வந்து ஹைட்ரஜன் பாண்டில் இன்வால்வ் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபார் ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னா ரெண்டு கண்டிஷன் தான், லாஸ்ட் இயரே நம்ம படிச்சிருப்போம். அதாவது ஸ்மால் சைஸாக இருக்கணும், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கேரக்டர் அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டுமே யாருக்கு இருக்குது, நைட்ரஜன் இருக்கிறதுனால இது இட் இன்வால்வ்ஸ் இன் ஹைட்ரஜன் பாண்ட். இந்த அமோனியாவில் இருக்க நைட்ரஜன் வந்து உனக்கு ஹைட்ரஜன் பாண்டில் இன்வால்வ் ஆகும். ஓகேவா. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அமோனியா இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சால்யூபிள் இன் வாட்டர். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் இது சால்யூபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 700 வால்யூம் இன் 1 வால்யூம் ஆஃப் வாட்டர். அதாவது 702 மடங்கு அமோனியாவை எடுத்து நீங்கள் 1 மடங்கு இருக்க வாட்டரில் போட்டிங்கன்னா கூட மிக்ஸ் ஆகும். அதோட டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க பாரு, அட் 20 டிகிரி அண்டு 760 mm ப்ரெஷர். ஸோ இந்த ப்ரெஷரில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரேஷியோவையும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட் லோ டெம்பரேச்சர் 2 soluble hydrate. அதாவது இந்த வாட்டர் கூட இது வந்து மிக்ஸ் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஆனால் லோ டெம்பரேச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இட் எக்ஸிஸ்ட் இன் ஹைட்ரேட் ஸ்டேட். ஹைட்ரேட் அப்படின்னா என்ன சொல்கிறது, வாட்டர் மாலிகுல் கூட கம்பைன்டு ஸ்டேட்டாக இருக்கும். கம்பைன்ட் அப்படின்றது வேறு, ரியாக்ட் அப்படின்றது வேறு. இப்போ இந்த அமோனியா வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி அமோனியம் ஹைட்ராக்சைடாக கூட ஃபார்ம் ஆகிருக்கலாம், அதாவது NH4OH. ஆனால் இங்கே ரியாக்ட் ஆகாமல் அமோனியா கூட ஒரு வாட்டர் மாலிகுல் கம்பைன்டு ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத ஹைட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ உனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஹைட்ரேட் இருக்குது, ஒரு அமோனியாவோட ஒரு வாட்டர் மாலிகுல், தென் 2 அமோனியா கூட ஒரு வாட்டர் மாலிகுல் இருக்கிற இந்த ஹைட்ரேட் ஃபார்மை நம்ம ஐசோலேட் பண்ணி, அதாவது தனியாக பிரித்து நம்ம எடுக்கலாம். தென் இன் மாலிகுல்ஸ் அமோனியா அண்ட் வாட்டர் ஆர் லிங்க்டு பை ஹைட்ரஜன் பாண்ட். இது ரெண்டும் ஏன் வந்து இப்படி ரியாக்ட் ஆகாமல் ஆனால் கம்பைன்டு ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். இதுக்கு யார் காரணம், ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் தான் காரணம். தென் இன் அக்வஸ் சொல்யூஷன் ஆல்சோ அமோனியா மே பி ஹைட்ரேட்டட் இன் எ சிமிலர் மேனர். அதாவது அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரில் அமோனியா கலந்து அந்த சொல்யூஷன்லேயும் இதே ஹைட்ரேட் ஃபார்மில் நம்மளுக்கு இருக்குது. ஸோ உனக்கு அமோனியா ப்ளஸ் வாட்டர், அமோனியம் அயானா OH மைனஸாக இந்த மாதிரியும் இருக்குது. வி கால் த சேம் அஸ். இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா NH3H2O இந்த ஃபார்மேட்லையும் நம்ம சொல்லலாம். Then next one, dielectric constant of ammonia is considerably high to make it fairly good ionizing solvent like water. அதாவது இதனோட dielectric constant வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லி உனக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இது வாட்டரில் நல்லாவே அயனைஸ் ஆகுது அப்படின்னு உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா dielectric constant அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். Dielectric constant அப்படின்னா the quantity of measuring the ability of a substance to store energy in an electric field. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு சப்ஸ்டன்ஸ்னால் எவ்வளோ எனர்ஜியை சேவ் பண்ணி வைக்க முடியுமோ அதை தான் நம்ம டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொரு தடவை சொல்கிற பாருங்கள், இதுக்கெலாம் உனக்கு புக்கில் மீனிங் இருக்காது. டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டோட ஆஃப் அமோனியா ஹை. அப்போ அமோனியாவுக்கு என்ன அதிகமாக இருக்குது, எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இன் an எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ எனர்ஜி சேவ் பண்ணி வைக்க முடியுமோ அதை நம்ம டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த கெப்பாசிட்டி அமோனியாவுக்கு அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இது வாட்டரில் ஃபுல்லாக அயானைஸ் ஆகுது. அயானைஸ் அப்படின்னா இது அயான்ஸாக தனித்தனியாக பிரிஞ்சு போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ உனக்கு அமோனியாவோட அயானைசேஷன் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், NH4 + NH2-. ஸோ இதனோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூஸும் உனக்கு கொடுத்துருக்காங்க 10⁻−30. அதே மாதிரி வாட்டருக்கு அவங்க தனியாக கொடுத்துருக்காங்க. கேசி அயனைசேஷன் ப்ராடக்ட் வந்து 10⁻−14 உனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஷால் வி மூவ் டு நெக்ஸ்ட் டாபிக் இஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அமோனியா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்ஷன் ஆஃப் ஹீட். ஆக்ஷன் ஆஃப் ஹீட் அப்படின்னா ஹீட்டு கூட அமோனியா எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு, அதாவது 500 டிகிரி செல்சியஸ்க்கு எபவ் 500 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அமோனியா இஸ் டிசோசியேட்டட் இன்டு நைட்ரஜன் அண்டு ஹைட்ரஜன். நைட்ரஜன் தனியாக ஹைட்ரஜன் தனியாக டிசோசியேட் ஆகிடும். இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம கேட்டலிஸ்ட்டாக, அதாவது ஆக்சிலரேட்டட் ஸ்பீடப் பண்ணணும் அப்படின்னா கேட்டலிஸ்ட்டாக நம்ம நிக்கல் அண்ட் அயோனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேவா. தென் ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன், ஏர் ஆர் ஆக்சிஜன். நல்லா கவனிங்க, ரியாக்ஷன் வித் ஏர் அப்படின்னாலும் நம்ம என்ன ஆட் பண்ணுவோம், ஆக்சிஜன் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆக்சிஜன் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இப்போ ஏர் கூட, அதாவது ஏர் அல்லது ஆக்சிஜன் கூட இது ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இட் அமோனியா டஸ் நாட் பேர்ன் இன் ஏர் பட் பேர்ன்ஸ் ஃப்ரீலி இன் ஃப்ரீ ஆக்சிஜன். ஸோ ஏரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமோனியா வந்து உனக்கு பேர்ன் ஆகாது. தென் இதே வந்து ஃப்ரீ ஆக்சிஜன், ஆக்சிஜன் மட்டும் இருந்தது அப்படின்னா அது ஃப்ரீலி பேர்ன்ஸ் வித் yellowish ஃப்ளேம். ஸோ உனக்கு என்ன கிடைக்குதாங்க, yellowish கலரில் வந்து ஃப்ளேம் கிடைக்குது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நைட்ரஜன் வந்து கேஸ் லிபரேட் ஆகுது. ஸோ அந்த yellowish கலர் வந்து உனக்கு ஃபார்ம் ஆகுது. நல்லா கவனிங்க, காற்றுல வந்து அமோனியா வந்து பேர்ன் ஆகாது, ஆனால் ஆக்சிஜனில் பேர்ன் ஆகும் பிகாஸ் இட் லிபரேட் நைட்ரஜன் கேஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். இதே நீங்கள் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணீங்க, என்ன கேட்டலிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணலாம், பிளாட்டினம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் பேர்ன்ஸ் டு ப்ரொடியூஸ் நைட்ரிக் ஆக்சைடு நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். திஸ் ப்ராசஸ் இஸ் யூஸ்டு ஃபார் நைட்ரிக் ஆசிட், மேனுஃபேக்சர் ஆஃப் நைட்ரிக் ஆசிட். இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஆஸ்வால்டு ப்ராசஸ். ஓகேவா. அதாவது அமோனியா ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகிட்டு அங்கே கேட்டலிஸ்ட் பிளாட்டினம் நம்ம யூஸ் பண்ணால் உனக்கு நைட்ரிக் ஆக்சைடு நம்மளுக்கு கிடைக்கும். பிளாட்டினம் நீ யூஸ் பண்ணல அப்படின்னா நைட்ரஜன் கேஸ் மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். ஸோ கேட்டலிஸ்ட் போட்டால் ஒரு ப்ராடக்ட், போடலைன்னா ஒரு ப்ராடக்ட் உனக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரியாக்ஷனில் கிடைக்கக்கூடிய இந்த நைட்ரிக் ஆக்சைடை நம்ம நைட்ரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆஸ்வால்டு ப்ராசஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். அதையும் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி. அமோனியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இட் ரெடியூசஸ் மெட்டல் ஆக்சைட்ஸ் டு மெட்டல். இது வந்து மெட்டல் ஆக்சைடு கூட மெட்டலாக நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு உனக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு லெட் ஆக்சைடை வந்து லெட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இங்கே லெட் ஆக்சைடு இருக்குது, இங்கே லெட்டு உனக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணது யார், அமோனியா. அந்த அமோனியாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் ப்ளஸ் வாட்டராக உனக்கு டிசோஷியேட் ஆகுது. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரியாக்ஷன் வித் ஆசிட். ஆசிட் கூட எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இது ஆசிட் கூட நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து அமோனியம் சால்ட்டை ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா HCl அப்படின்னா என்னது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட அமோனியா ஆட் பண்ணிங்கன்னா அமோனியம் குளோரைடு உனக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அமோனியம் குளோரைடு அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் அமோனியம் சால்ட். ஸோ இந்த ரியாக்ஷன் ஷோஸ் தட் த அஃபினிட்டி ஆஃப் அமோனியா ஃபார் புரோட்டான் இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் த வாட்டர். ஸோ இதில் வந்து புரோட்டானோட எண்ணிக்கை வாட்டரை விட அதிகமாக இருக்குது அப்படின்ற அந்த கெப்பாசிட்டியை வந்து உனக்கு இது காமிக்குது இந்த ரியாக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது புரோட்டான், தென் இந்த புரோட்டான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லூவிஸ் ஆசிட் பேஸ் 8th லெசனை படிக்கக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். Then next one is reaction with chlorine and chlorides. ஓகேவா. reaction with chlorine and chloride. அமோனியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா chlorine கூட ரியாக்ட் ஆகி அமோனியம் குளோரைடு அப்படின்ற ப்ராடக்டை ஃபைனலாக உனக்கு கிடைக்கும். ஓகேவா, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் உனக்கு நடக்குது. அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து எக்ஸஸ் ஆஃப் அமோனியாவை எக்ஸஸாக நம்ம சேர்த்துவோம், குளோரினை கான்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த அளவு தான் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஓகேவா. தென் அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா குளோரினை எக்ஸஸாக ஆட் பண்ணுவோம், அமோனியாவை கான்ஸ்டண்ட்டாக நம்ம எடுத்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து எக்ஸஸ் ஆஃப் அமோனியா பார்க்கலாம். ஓகே, எக்ஸஸ் ஆஃப் அமோனியா ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது, எக்ஸஸ் ஆஃப் அமோனியா. எக்ஸஸ் ஆஃப் அமோனியாவில் 2 molecules ஆஃப் அமோனியா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம் குளோரின் கூட. அப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து உனக்கு நைட்ரஜன் அண்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உனக்கு கிடைக்குது. தென் இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட இன்னும் 6 அமோனியா நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 molecules ஆஃப் அமோனியம் குளோரைடு உனக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ டோட்டலாக 8 அமோனியா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். தென் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஆஃப் குளோரின் வந்து நம்ம எக்ஸஸாக ஆட் பண்ணுறோம். அமோனியா ரியாக்ட்ஸ் டு கிவ் நைட்ரஜன் ட்ரைக்ளோரைடு உனக்கு ஃபார்ம் ஆகுது. இது வந்து எக்ஸ்ப்ளோசிவ், இது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் வெடி மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் அமோனியா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 குளோரின் நம்ம ஆட் பண்ணுறோம். அட் ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே உனக்கு 6 குளோரின் ஆட் பண்ணிடுறோம். தென் அப்போ நைட்ரஜன் ட்ரைக்ளோரைடு ஃபார்ம் ஆகுது. தென் எகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமோனியா கூட HCl ஆட் பண்ணக்குள்ள, அதாவது ஃபஸ்ட் ஸ்டெப்பில் லிபரேட் ஆன இந்த HCl நம்ம எகெயின் அமோனியா கூட ஆட் பண்ணுவோம். 2 molecules ஆஃப் அமோனியா மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்போ எடுத்துக்கக்குள்ள உனக்கு அமோனியம் குளோரைடு உனக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா. அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸஸ் ஆஃப் அமோனியா எடுத்துக்கிட்டிங்கன்னா நைட்ரஜன் கேஸ் உனக்கு எவாலுவேட் ஆகுது, ப்ளஸ் அமோனியம் குளோரைடு கிடைக்கிது.
குளோரின் எக்ஸஸாக எடுத்துக்கக்குள்ள NCl3 அதாவது நைட்ரஜன் ட்ரைக்ளோரைட் உனக்கு ஃபார்ம் ஆகும். தென் அடுத்த ஸ்டெப்பில் உனக்கு அமோனியம் குளோரைடு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் அமைட் அண்டு நைட்ரைடு. அமைட் நைட்ரைடு எப்படி ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல் சச்சஸ் சோடியம். ஓகேவா? எலக்ட்ரோ பாசிட்டிவ் அதிகம் இருக்க சோடியம். சோடியத்தோட ஃபார்முலா என்னன்னு தெரியுமா? Na. தென் அது கூட ரியாக்ட் பண்ண வச்சிங்க அப்படின்னா சோடியம் வந்து அமைடு உனக்கு ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்கள், சோடியத்து கூட வந்து உனக்கு அமோனியா ரியாக்ட் ஆச்சுன்னா சோடியம் அமைடு உனக்கு ஃபார்ம் ஆகுது. தென் எலக்ட்ரோ பாசிட்டிவ் 2 இருக்கிற சோடியத்தோட எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி 1 +1, மெக்னீஷியத்துக்கு +2. ஸோ அப்போ ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா மெக்னீஷியத்து கூட உனக்கு மெக்னீஷியம் நைட்ரைடு வந்து உனக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அதாவது Mg3n2 அப்படின்னா மெக்னீஷியம் நைட்ரைடு. NaNH2 அப்படின்னா சோடியம் அமைடு. ஓகேவா? NH2 அப்படின்னா அமைடு உனக்கு கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்டாலிக் சால்ட் கூட எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். So ammonia react with metallic salt to give metallic hydroxide. அதாவது metallic salt, அதாவது உனக்கு இங்கே Fe3+ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, Cu2+ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Fe3+ அப்படின்னா அதாவது இது ஒரு சால்ட்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு அயான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து உனக்கு சொல்லணும் அப்படின்னா ஓகே, மெட்டாலிக் சால்ட் அப்படின்னா உனக்கு ஃபஸ்ட் இங்கே Fe3+ Cu2+ கொடுத்துருக்காங்க. இதில் Fe3+ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபெரி குளோரைட் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. FeCl3 நான் உனக்கு பக்கத்தில் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த FeCl3 எடுத்து நீங்கள் அயோனைஸ் பண்ணிங்கன்னா Fe3+ ஆகும். தென் Cu2+, இந்த குப்ரஸ் குளோரைட் கொடுத்துருக்கேன். இந்த இதில் காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அயோனைஸ் ஆச்சுன்னா உனக்கு Cu2+ தான் உனக்கு அயோனைஸ் ஆகும். ஸோ இப்படி இருக்க அயான்ஸ் கூட அமோனியா வந்து ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இங்கே அயன் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணி ரியாக்ட் பண்ணக்குள்ள, அதாவது பேஸ் மெட்டல் ஹைட்ராக்சைடு வந்து உனக்கு ஃபார்ம் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபெரிக் ஹைட்ராக்சைடு உனக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்பில் ஃபார்ம் ஆகுது. தென் காப்பர் கூட வந்து பார்த்திங்கன்னா அமோனியா நம்ம ரியாக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் உனக்கு கிடைக்கிது. அதாவது இந்த மாதிரி பேரன்திஸ் பிராக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்கல்லம்மா, இந்த மாதிரி இருந்தால் இது கோஆர்டினேட் காம்பவுண்ட் நம்ம சொல்லுவோம், கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டெட்ரா அமைன் காப்பர் 2 அயான். அம்மைன் அப்படின்றது இந்த இடத்துல காப்பர் அப்படின்னு சொல்லுவோம், சாரி NH3 அம்மைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எத்தனை அமோனியா குரூப் இருக்குது? 4 இருக்குது. ஸோ டெட்ரா அம்மைன். காப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு சென்ட்ரல் மெட்டல் அயானாக இருக்குது, அதனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 2. ஸோ 2ன்றதை நம்ம ப்ராக்கெட்டில் போடுறோம். 2+ அந்த ப்ராக்கெட்டுக்கு மேலே பாருங்கள் 2+ இருக்கும். அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அயான். ஸோ அதனால் இதை அயான் அப்படின்றது நேம்லேயே ஆட் பண்ணுறோம், டெட்ரா அமைன் காப்பர் 2 அயான் அப்படின்னு சொல்லிட்டு. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் அமைன்ஸ் உனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபார்மேஷன் ஆஃப் அமைன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமோனியா ஃபார்ம்ஸ் அமோனேட்டட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு பை அயான் டைபோல் அட்ராக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அயான் டைபோல் அட்ராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது அட்ராக்ஷன் பிட்வீன் ஆப்போசிட் அயான்ஸ். ஆப்போசிட் அயான், ஏதாவது ப்ளஸ் சார்ஜ் இருக்கிறது மைனஸ் சார்ஜ் அயான்ஸ் அட்ராக்ட் பண்ணுது, மைனஸ் சார்ஜ் அயான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அயானை அட்ராக்ட் பண்ணுறது. இதுதான் நம்ம டைபோல் அட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அமோனியாவும் அந்த மாதிரி டைபோல் அட்ராக்ஷனில் இன்வால்வ் ஆகி அமோனேட்டட் காம்பவுண்டும் உனக்கு ஃபார்ம் பண்ணுது. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? கால்சியம் குளோரைட் டாட் அமோனியா கொடுத்துருக்காங்க. இதில் அமோனியாவுக்கு வந்து என்ன சார்ஜ்னா நெகட்டிவ். ஓகேவா? நெகட்டிவ் எண்ட் ஆஃப் அமோனியா இஸ் அட்ராக்டட் டு Ca2+. Ca2+னா காப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் வந்து உனக்கு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அந்த Ca2+ அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இந்த அட்ராக்ஷன் மூலிமா உனக்கு அமோனேட்டட் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. இட் கேன் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் எ லிகாண்ட். அது கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் அமோனியா வந்து லிகாண்டாகவும் ஆக்ட் பண்ணுது. லிகாண்ட் அப்படின்னா வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிக்கலாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா எலக்ட்ரானை டொனேட் பண்ணுற பார்ட்டிக்கலாகவும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்க பார்ட்டிகல்ஸாகவும் உனக்கு அமோனியா ஆக்ட் பண்ணுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வென் எக்ஸஸ் அமோனியா இஸ் ஆடட் டு அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட். அதாவது அமோனியா அதிகமான அளவு நம்ம என்ன சொல்கிறது அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் அப்படின்னா வாட்டர் கலந்த
கலந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் அமோனியம் நம்ம ஆட் பண்ணக்குள்ள ஒரு டீப் ப்ளூ கலர் காம்பவுண்ட் வந்து உனக்கு ஃபார்ம் ஆகும். அந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ராக்கெட்டில். ஸோ டெட்ரா அமைன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, இந்த காம்பவுண்ட் தான் டெட்ரா அமைன் காப்பர் டு அயான். இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு டீப் ப்ளூ கலர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கலாம். 1 மார்க்கில் இதனோட ஹைப்ரிடைசேஷன் கேட்பாங்க. ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா இது என்ன ஹைப்ரிடைசேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கு? ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா இன்டர்மிக்சிங் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிறது தான் நம்ம ஹைப்ரிடைசேஷன் நம்ம சொல்லுவோம். அதாவது அமோனியாவோட ஃபார்முலா வந்து NH3. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறத நம்ம N அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த 3 வயலட் கலர் பால்ஸ் மாதிரி இருக்குல்ல, இது வந்து H. இங்கே ஒரு H இருக்கும், இங்கே ஒரு H இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த நைட்ரஜனில் இருக்க P ஆர்பிட்டால், ஹைட்ரஜனில் இருக்க S ஆர்பிட்டால், ஓகேவா, இது மூணுமே இன்வால்வ் ஆகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா sp3 ஹைப்ரிடைசேஷன் நம்ம சொல்லுவோம். அது ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஆர்பிட்டால்ஸில் கம்பைன் ஆகிறது தான் ஹைப்ரிடைசேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ உனக்கு என்ன ஸ்ட்ரக்சர் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் பிரமிடல் ஷேப். என்ன ஷேப்பில் இருக்குது? பிரமிடல் ஷேப்பில் தான் அமோனியா காம்பவுண்ட் உனக்கு இருக்குது. ஸோ இந்த இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பாண்ட் டிஸ்டன்ஸ், அதாவது நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்க பாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 1.016 ஆம்ஸ்ட்ராங் இருக்குது. இதே இந்த ஹைட்ரஜனுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.645 வந்து உனக்கு ஆம்ஸ்ட்ராங் வந்து பாண்ட் டிஸ்டன்ஸ் ஆகும். பாண்ட் ஆங்கிள், அதுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து 107 இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா the structure of ammonia may be regarded as டெட்ராஹெட்ரல். இதை நம்ம டெட்ராஹெட்ரல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா 1 lone pair of electron வந்து ஆமாம் Nக்கு மேலே உனக்கு கொடுத்துருப்பாங்க. 1 lone pair of electrons மேலே இருக்குது. ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்ராஹெட்ரல். அதாவது இந்த இடத்துல 2 இருக்குது பாருங்கள், இந்த 2 இருக்கிறதுனால நம்ம இதை டெட்ராஹெட்ரல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படியும் கன்சிடர் பண்ணுறாங்க. பட் இதனோட ஷேப் வந்து பிரமிடல் ஷேப் as shown in the figure. ஓகேவா?